Yeah, good afternoon, Kadiresan. Good afternoon. So, yeah, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா linear regressionsல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So, அந்த exact linear regressionsல வந்து first what are all the assumptions, அது என்ன மாதிரியான mathematical things அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் we are just going into அந்த types and functions எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். So first better to have ஒரு note and pen கையில வச்சிட்டு just have a running notes, so it would be very useful, and I just share the notes also GitHubலயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். Okay, fine. Okay, so starting with the first one, I'm just making, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா linear regressions அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். So in the exact linear regressionsல நம்ம previously நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x அப்படிங்கிற exact function. So f of x அப்படிங்கறதா நம்மளுக்கு வந்து input, and இந்த exact input தான் நம்ம என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா independent variable. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் சொல்லலாம், இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, இந்த எக்ஸாக்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வச்சு வாட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ரிலேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா y. சோ இந்த எக்ஸாக்ட் y அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு டிபெண்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? சோ இந்த இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து we are just going to identify the dependent variable, and இதோட ரெண்டு ரிலேஷன்ஸை வச்சு தான் நம்ம சொல்ற இந்த லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நான் ஸ்பெசிஃபை பண்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர் நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபியூச்சரா தான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவேரியன்ட் லீனியர் ரெக்ரெஷன். நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபியூச்சர் மட்டும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இட் இஸ் யூனிவேரியன்ட் லீனியர் ரெக்ரெஷன், அண்ட் மோர் தென் ஒன் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மல்டிவேரியன்ட் லீனியர் ரெக்ரெஷன். ஓகேங்களா? சோ அஃப்கோர்ஸ் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் we are going to relate, அதாவது y is equal to f of x அப்படிங்கறதுல நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் அந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர்ஸ் வச்சு we are going to relate with dependent variable. ஓகேங்களா? அண்ட் அந்த எக்ஸாக்ட் டிபெண்டன்ட் வேரியபிள்ல நம்மளுக்கு y அப்படிங்கறத அசைன் பண்ணிருக்கோம், அண்ட் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு f of x அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர் மட்டும் இருக்கு அப்படின்னா it is specified as like univariant linear regression, and more than one இருக்கு அப்படின்னா அது multivariant linear regression. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் மல்டி லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இதே சேம் திங் தான். நம்மளுக்கு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சரை வச்சு we are going to predict, ஓகேங்களா, predict the dependent. ஒரு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர் வச்சு if we are going to predict the dependent variable அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஓகேங்களா? அண்ட் அதே சேம் more than one independent, அதாவது f of x நம்மளுக்கு xs இருக்கிறது அப்படிங்கும் போது இங்க நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். ஓகேங்களா? ஃபைன். இந்த இடத்துல அடுத்து நம்ம சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீனியர் ரெக்ரெஷன்ல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசம்ப்ஷன். அந்த அசம்ப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் லீனியர் ரெக்ரெஷனோட
ஒரு ப்ரிடிக்ஷனை அந்த பிஹேவியர் வேரியபிள்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம டிபெண்ட் வேரியபிளை வந்து நாம சொல்யூஷனா நாம பார்க்க போறோம். அந்த எக்ஸாக்ட் சொல்யூஷனா நம்ம பார்க்க போற இடத்துல அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? அண்ட் அந்த 4 முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் ஹேவ் அ நோட் ஆஃப் இட். அண்ட் ஒன் திங், இட் இஸ் the first one specify பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா linearity. இந்த linearity அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு x அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் இருக்கு, y அப்படிங்கிற டிபெண்டன்ட் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ண போறோம். அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் எனிஹவ் நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் ரீகேப் பண்றேன். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு x வேரியபிள் அண்ட் y வேரியபிள்னு இருக்குங்களா. ஸோ இஃப் x வேரியபிள் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது yயும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா we would just get a linearity. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கறது linearity. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் linearity. And அதே சேம் திங், இஃப் வி ஆர் ஹேவிங் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் லீனியர் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாக்ட் லீனியர் ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படின்னு சொல்லுவோம்னா நெகட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப். அண்ட் அதே சேம் திங், நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு டேட்டாஸ் ஒரு கோரிலேஷன்ஸ் இல்லாம இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் விச் வி ஜஸ்ட் சே a non-linear. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் linearity. அண்ட் அந்த எக்ஸாக்ட் லீனியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் லீனியாரிட்டி, நெகட்டிவ் லீனியாரிட்டி அண்ட் நான் லீனியாரிட்டி அப்படிங்கிறத இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லெட் வி ஜஸ்ட் மூவ் ஆன் த செகண்ட் ஒன். இந்த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கொலினியாரிட்டி. ஓகே, ஸோ இந்த மல்டி கொலினியாரிட்டி அப்படிங்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வித்தின் த எக்ஸாக்ட் வேரியன்ஸ் நம்மளுக்கு இருக்க போகுது. அண்ட் மெயின்லி இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி லீனியர் ரெக்ரெஷன்ல தான் இதை நம்ம அப்ளை பண்ண போறோம். சரி, இந்த மல்டி லீனியர் ரெக்ரெஷன்ஸ்ல நம்ம அப்ளை பண்ண போற விஷயம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், மோர் தென் 1 எக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அப்படி மோர் தென் 1 எக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும்போது ஹவு வி வுட் ஜஸ்ட் கால்குலேட் y is equal to ax1 bx2 or cx3 இந்த மாதிரி நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் till our have a d. ஸோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த a b c இது எல்லாமே அஃப்கோர்ஸ் இட் ரிலேட்டட் டு த அசம்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சு நம்ம இங்க இந்த மல்டி வேரியாரிட்டியை வந்து நம்ம செக் பண்ண போறோம். சரி, how to check multicollinearity? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேரியன்ஸ் வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாக்ட் வேரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் அரவுண்ட் 1, ஓகேங்களா, இட் இஸ் அரவுண்ட் 1 அப்போ அந்த ஃபியூச்சர்ஸ் டசன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி. இஃப் இட் இஸ் 5 ஆர் மோர் தென் தட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் இஷ்யூஸை எந்த ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு we have to remove it. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் மூணாவது விஷயமா செகண்ட் த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா another way to check the multicollinearity அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஹீட் மேப்ல அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹீட் மேப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோரிலேஷன்ஸ் பிட்வீன் மோர் தென் அ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் கோரிலேஷன்ஸும் வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் கொலினாரிட்டி ஆர் நெகட்டிவ் கொலினாரிட்டி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, when you just make use of this multicollinearity,
ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா more than this x futures and அந்த exact x futures how to check multicollinearity இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு we are going to have 2 points. One is variance and another one it is correlation. So variance அப்படின்னு பார்த்தீங்கன்னா if it is 1 இருக்கு அப்படிங்கும்போது எந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லயும் நம்மளுக்கு இஷ்யூ இல்ல அப்படிங்கிற மாதிரி, if the variance increase more than 5 அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இஷ்யூ இருக்கு and அந்த எந்த ஃபியூச்சர் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு we have to remove that. அண்ட் இன்னொரு விஷயமா நம்ம மல்டிகோலினியாரிட்டியை செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அஃப்கோர்ஸ் ஹீட் மேப் தட் இஸ் கோரிலேஷன் மேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தட் வித் த யூஸ் ஆஃப் தட் வி கேன் ஐடென்டிஃபை. ஓகேங்களா? யா. நவ் நெக்ஸ்ட் மூணாவது அசம்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டி அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கா இல்ல நான் நார்மாலிட்டியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன்ஸை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதே சம்டைம்ஸ் ஒரு எக்ஸாக்ட் டேட்டாஸ் நம்மளுக்கு இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சம் டேட்டாஸ் லைக் திஸ் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்கும்போது தியரட்டிக்கலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா we can use quantile functionalities and மெயினா இதுக்கு பாத்தீங்கன்னா QQ plot ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டு ஐடென்டிஃபை வெதர் த டேட்டா இஸ் நார்மாலிட்டியா இல்லையா அப்படின்னு. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசிடாசிட்டி. ஓகே, TICITY. ஓகே, இந்த ஹோமோசிடாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா எந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டேட்டா இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை டேட்டா. ஸோ இது எல்லாமே என்னோட டேட்டாவை நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ நம்மளோட ஒய் ப்ரிடிக்ஷன் இங்க இருக்கு அப்படிங்கும்போது கவனிங்க, நம்மளோட ரெசிடியூவல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கான்ஸ்டன்டா நம்மளுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரியான கான்ஸ்டன்டா நம்மளுக்கு போகுது அப்படிங்கும்போது இட் இஸ் அ டிசைரபிள் தட் இட் இஸ் அ ஹோமோசிடாசிட்டி இருக்கு அப்படின்னு. ஓகே, அண்ட் அதே சமயத்துல if we are not, அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரெசிடியல் இப்படி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு y prediction இப்படி இருக்கு, டேட்டாஸ் எல்லாம் இப்படி இருக்கு, சம்திங் எங்கேயோ ஒரு இடத்துல நேரோ டவுன் ஆகுது, இல்ல இப்படி இருக்கு த சேம் திங் நேரோ டவுன்ல இருந்து ப்ராடர் டவுன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இருக்கு, நம்மளுக்கு இப்படி போகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ நான் டிசைரபிள். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோ. ஓகேங்களா? ஹெட்டிரோசிடாசிட்டி. ஸோ நம்மளுக்கு லீனியாரிட்டியா இருக்கணும் அப்படின்னா ஹோமோசிடாசிட்டியா இருக்கணும். ஸோ தட் அப்படி இருக்கும்போது தான் நம்மளோட ஒய் ப்ரிடிக்ஷன் இந்த மாதிரியான லைஸ் நம்மளோட டேட்டா ஃபிட்ல லீனியரா நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த எக்ஸாக்ட் ரெசிடியல் டேட்டாஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபோர்த் அசம்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை இட் இஸ் ஆட்டோ கோரிலேஷன். Okay, so இது auto correlation. So in the exact auto correlations of course எல்லாமே நம்மளுக்கு data points எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான். So for an example if நம்மளுக்கு இது y and x இங்க points இருக்குன்னு வைங்களேன். So இந்த இடத்துல நம்மளுக்கு data points இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல நம்மளால எக்ஸாக்டா எரர் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேண்டம் ஸ்கேட்டர்டா தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ்
பாசிட்டிவ் ஆட்டோ கோரிலேஷன். சம் ஒரு கர்வேச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கு, ஒரு டேட்டா ஃபார்மேஷன் ஒரு ரெகுலரைசிங்கா நம்மளுக்கு தெரியுது. ஈவன் தோ ரேண்டமா ஸ்கேட்டர்டா இருந்தாலும் நம்மளால இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை பார்க்க முடியுது அப்படிங்கும்போது யா இட் இஸ் பாசிட்டிவ் ஆட்டோ கோரிலேஷன். பட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ நான் டிசைரபிள். அண்ட் அதே சமயத்துல இஃப் இட் இஸ் ஸ்கேட்டர்ட் லைக் திஸ், இங்க ஒரு டேட்டா இங்க ஒரு டேட்டா இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அக்கார்டிங் டு நெகட்டிவா. எக்ஸ் நம்மளுக்கு இங்க இருக்கு, ஒய் இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல இதை நம்ம சொல்றது நெகட்டிவ் ஆட்டோ கோரிலேஷன் அண்ட் இதுதான் நம்மளுக்கு டிசைரபிள். ஏன் அப்படின்னா அக்கார்டிங் டு த அசம்ஷன் இங்க நோ ஆட்டோ கோரிலேஷன் ஆஃப் எரர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஃபைன். நான் திருப்பியும் again I just revise you ஒரு நிமிஷம், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான அசம்ஷன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்பயுமே அசம்ஷன் அப்படின்னு இருக்கும்போது லீனியாரிட்டியில எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எக்ஸ் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் அப்படிங்கிற டிபெண்டன்ட் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்றதுக்கோ ப்ரெடிக்ட் பண்றதுக்கோ நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட எக்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதோட டேட்டா பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் வாட் செட் அஸ் பாசிட்டிவ் லீனியாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். And the same thing பாத்தீங்கன்னா, if there is an increase in x data and அந்த சமயத்துல y data நம்மளுக்கு reduce ஆகுது அப்படிங்கும்போது something there is a linearity and இங்க என்ன மாதிரியான linearity அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a negative linearity. And next one நம்ம பார்க்கிறது என்ன பாத்தீங்கன்னா நான் linearity. Of course ரெண்டுத்துக்குமே correlationும் இல்ல linearity அப்படிங்கிற functionalities-உம் இல்ல, it is just like an curvature மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியாரிட்டி. ஸோ நம்ம பார்க்க போகிறது லீனியர் ரெக்ரெஷன். ஸோ கண்டிப்பாக ஒன்று பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ அப்படிங்கிற மாதிரியான லீனியாரிட்டி தான் இருக்கணும். ஸோ அந்த லீனியாரிட்டி அப்படின்னு பார்க்கறது இது எதில் நம்ம பார்க்க முடியும் அஃப்கோர்ஸ்னா எக்ஸாக்ட்லி இட் இஸ் யூஸ்டு பை ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இந்த எக்ஸாக்ட் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சர் ஒன் விசஸ் the dependent, அதாவது பாத்தீங்கன்னா target value. So future 1 dependent to target value, future 2 dependent to target value. இந்த மாதிரி நம்மளுக்கு of course multiple point of linear problems நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மல்டிகோலினியாரிட்டி. மல்டிகோலினியாரிட்டி அப்படிங்கும்போது இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மல்டிலீனியர் ரெக்ரெஷன். இந்த மல்டிலீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கும்போது மோர் தென் அ ஃபியூச்சர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். தட் இஸ் x1 x2 x3 அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் த y டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த மாதிரியான அசம்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி மல்டிகோலினியாரிட்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வேரியன்ஸ், அதாவது வேரியன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் வேரியன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஃபேக்டர், ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை வேரியன்ஸ் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் நம்மளுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் டசன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. ஸோ டோன்ட் ஹாவ் இஷ்யூஸ். அண்ட் அதே சமயத்துல இஃப் இட் இஸ் 5 ஆர் மோர் தென் தட், அப்போ பர்டிகுலர் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இடத்துல மல்டிகோலினியாரிட்டி இருக்கு. அப்போ அந்த எக்ஸாக்ட் மல்டிகோலினியாரிட்டி இருக்கிற எக்ஸாக்ட் ஃபியூச்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு we have to remove it. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹீட் மேப் ஈஸியா யூஸ் ஆகும். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஹீட் மேப்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோரிலேஷன் ஃபேக்டர்ஸை நம்ம மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டி அப்படின்னு இருக்கும்போது ஸோ நம்ம அப்ளை பண்ற, அதாவது ட்ரூ வேல்யூவுக்கும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூவுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஸோ இந்த எக்ஸாக்ட் இடத்துல என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் வரப்போதோ அந்த இடத்துல தான் நம்ம எரர் ஃபைண்டிங்ஸை ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரியான ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம செக் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் அ நார்மலி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இஃப் யூ ஆர் ஹேவ் தியரிட்டிக்கல் குவாரண்டைன் இருக்கு அப்படின்னா QQ பிளாட்டை வச்சு நம்ம நார்மாலிட்டியை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே மெயின் இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோசிடாசிட்டி.
ஓகே, ஸோ இந்த ஹோமோசிடாசிட்டி அப்படின்னா நம்மளோட இந்த ரெசிடியல் டேட்டா பாயிண்ட்ஸ் எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதாவது ஈக்குவல்லி இல்லைன்னா யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்ல நான் யூனிஃபார்ம்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படின்னு. ஸோ ஈக்குவல்லி ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது தான் நம்ம டிசைரபிளா எடுத்துட்டு போகணும். நான் யூனிஃபார்மோ இல்ல நான் ஈக்குவல்லியா இருக்கிறத நாம எடுத்துக்க கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் நான் டிசைரபிள். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹோமோசிடாசிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ரெசிடியல் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட்டை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியா. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது கவனிங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் ஈக்குவல்லியா யூனிஃபார்ம்டா இருக்கு. ஸோ அந்த விஷயத்த நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a homosidacities அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அண்ட் அதர் தென் தட், அதாவது பாத்தீங்கன்னா நேரோ டவுன் ஆர் ப்ராடன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது ஹோமோசிடாசிட்டி இல்ல ஹெட்ரோ அப்படிங்கறத இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆட்டோ கோரிலேஷன். ஸோ இது எக்ஸாக்டா ஆஃப் அன் எரரை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபிஃப்த் அசம்ஷன். இந்த எக்ஸாக்ட் அசம்ஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் இது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நம்மளோட ரெசிடியல் பிளாட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபைட். ஸோ ரெசிடியல் பிளாட்டை தான் நம்ம பார்க்க போறோம். டேட்டா பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு பாசிட்டிவ் ஆட்டோ கோரிலேஷன் இருக்கு, ஆனா இது நான் டிசைரபிள். அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் ஆட்டோ கோரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் நான் டிசைரபிள். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நோ ஆட்டோ கோரிலேஷன் ஆஃப் அன் எரர் இருக்கணும். ஓகே, லாஸ்டா ஒரு ஸ்மால் சம்மரி நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன், கவனிங்க. ஸோ நம்ம இங்க பார்த்த அசம்ஷன் ஓகேங்களா, இந்த இடத்துல நம்மளோட சிவியாரிட்டி எப்படி இருக்கணும் அண்ட் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பார்த்தது லீனியாரிட்டி. ஸோ லீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஹைலி நம்ம பார்க்கணும் எங்க இந்த எக்ஸாக்ட் லீனியர் ரெக்ரெஷன்ல. ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃபரன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கோலினியாரிட்டி. ஓகே, மீடியம் சிவியாரிட்டி இருந்தா போதும், நம்மளுக்கு இன்ஃபரன்ஸை மட்டுமே நம்ம வச்சு, அதாவது சாம்பிள் டு பாப்புலேஷன்ஸை வச்சுமே நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் நார்மாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிவியாரிட்டி லோ ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் இதோட ப்ரிடிக்ஷன் அவ்வளோவா நம்மளுக்கு தேவையில்லை, பட் ஆனால் இன்ஃபரன்ஸ் நம்மளுக்கு முக்கியம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிற நம்ம விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசிடாசிட்டி. அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல்சோ அ ஹை சிவியாரிட்டி. நம்மளுக்கு எப்படி லீனியாரிட்டி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஹோமோசிடாசிட்டியும் முக்கியம். வேரஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ப்ரிடிக்ஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ். ஓகே, லாஸ்டா ரொம்ப லீனியண்டா நம்மளுக்கு இருக்கிறது ஆட்டோ கோரிலேஷன். அஃப்கோர்ஸ் இது அவ்வளோ சிவியாரிட்டியோ ப்ரிடிக்ஷன் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கிடையாது. வெதர் இட் இஸ் ஆட்டோ கோரிலேஷனா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நத்திங் மச் பட் தட். ஓகேங்களா, ஃபைன். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? Do you want me to repeat anything? ஓகே, சூப்பர். சரி, இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு லீனியர் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, we are under லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லீனியர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீக்ல ஒரு செஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அதாவது பாத்தீங்கன்னா மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த எந்த எக்ஸாக்ட் மாடல் நம்மளுக்கு பெஸ்ட் மாடலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா வாட் we have to do. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பேஸ் மெத்தடாலஜியை நான் ஸ்பெசிஃபை பண்றேன். பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டாஸ் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகே, இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ஸ் டேட்டாஸ்ல நம்மளுக்கு இது எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்க எல்லாத்துலயுமே நம்மளுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டா பாயிண்ட்ஸ்ல நம்மளுக்கு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு லீனியர் ரெக்ரெஷன் பார்க்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு ஹோமோசிடாசிட்டிஸ்ல சொல்லியிருப்பேன். அதாவது நம்மளோட ஒய் ப்ரிடிக்ஷன்
ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும், நிறைய டேட்டாஸ் இதுல பாஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சரி, இந்த பெஸ்ட் ஃபிட் லைனை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொன்னோம்னா y is equal to mx plus c அப்படிங்கிறது. ஏன்னா ஒரே ஒரு ஃபியூச்சர் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க போகுது. இதே சேம் மல்டி லீனியாரிட்டி இருக்கு அப்படின்னா y is equal to a1x1 a2x2 and a3x3 till it just goes towards the b. ஸோ இந்த எக்ஸாக்ட் ரெண்டு ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த பெஸ்ட் ஃபிட் லைனை அப்ளை பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இல்லை இதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் எனக்கு நல்லா ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் இப்படி ஒரு லைன், ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்மளுக்கு போடலாம். ஆனால் நம்மளுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் டேட்டாஸை நான் போடும்போது எனக்கு இந்த டேட்டாவுக்கும் இங்கே இருக்கிற இந்த லீனியாரிட்டி, அதாவது நான் பெஸ்ட் ஃபிட் லைன்னு போடுறேன் இல்லையா, இந்த எக்ஸாக்ட் லீனியாரிட்டி லாஸ் கம்மியா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேட்டா இருக்கு, இந்த இடத்துல நம்மளுக்கு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? இஸ் இட் லோ ஆர் ஹை? இந்த இடத்துல எஸ் எஸ் எப்படி இருக்கு டேட்டா? ஓகே, இன்னும் உங்களுக்கு கிளியரா வேணும். ஓகே ஃபைன், ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு டேட்டாவை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இப்படி டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போடுறேன். லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் திஸ் இஸ் மாடல் 1 அண்ட் பெஸ்ட் ஃபிட் லைன் இப்படி போடுறேன், இது மாடல் 2 and on to the data இப்படி போடுறேன், இது மாடல் 3. ஓகே, இப்போ இங்க பாருங்க நம்மளுக்கு ஆக்சுவல் இந்த டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் இந்த பெஸ்ட் ஃபிட் லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? லோ, ஹை, மீடியம், இதுல தான் சொல்லுங்க. நம்ம மாடல் 1ல இருக்கேன். ஸோ எனக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 இருக்கு. ஸோ இப்போ இந்த M1ல 5 எப்படி இருக்கு? மீடியம் சொல்லலாமா? ஹை? ஓகே கதிரேசன் லெஸ்ன்னு சொல்றீங்க. ஓகே சரி, அப்போ இந்த 3 எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கா? சரி, இப்போ நான் இந்த மாடல் 1 நான் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்க 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாக்ட் 5 டேட்டா பாயிண்ட்ஸை நாம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நான் லாஸை கால்குலேட் பண்ணணும். அப்படி நம்ம லாஸை கால்குலேட் பண்ணும்போது கவனிங்க, நம்மளுக்கு எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா பாயிண்ட்ஸும் அந்த எக்ஸாக்ட் எல் 1 to n வரைக்குமே நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு y டேட்டா ஆஃப் y மீன் டேட்டா த ஹோல் ஸ்கொயர், இதுதான் நம்மளுக்கு லாஸ். ஸோ இந்த எக்ஸாக்ட் லாஸ் எதுக்கு நம்மளுக்கு கம்மியா இருக்கோ அந்த எக்ஸாக்ட் மாடலுக்கு தான் நம்ம இப்ப இங்க போகணும். சரி, இப்போ இந்த நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே சேம் நம்மளுக்கு M1ல பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கு, இங்கே கொஞ்சம் மீடியமாக இருக்கு, அண்ட் 3ல ரொம்பவுமே கம்மி, 3யும் 4ம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம எவால்வேட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி M2ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எஸ்ஸா? எஸ்ஸா? ஸோ இப்போ சொல்லுங்க, M1 பெட்டரா M2 பெட்டரா? M1 பெட்டரா M2 பெட்டரா? எஸ் சொல்லுங்க. ஓகே ஃபைன். அப்போ இந்த இடத்துல இப்போ இங்க கவனிங்க, நம்மளுக்கு M3ல எப்படி இருக்கு? அஃப்கோர்ஸ் கதிரேசன் சூப்பர், M1 தான். ஆனா இப்போ பாருங்க M1க்கும் M3க்கும் இன்னும் பாருங்க நம்மளுக்கு டாட் இது மேலேயே இருக்கு, இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல. இப்போ கம்பேரபிள் M1 பெட்டரா M3 பெட்டரா? எப்படி இருக்கு? அப்போ
இந்த இடத்துல நம்மளுக்கு M3 அப்படிங்கிற மாடல் லாஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கறத எடுத்துட்டு நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸை போகணும். சரி, அப்ப இந்த லாஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன அசம்ஷனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இங்க வந்து ஒரு டேட்டா இருக்கு, தட் இஸ் இங்க ஒரு லைன் இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற மாதிரி நான் இங்க டேட்டாவை வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டா எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 10, எக்ஸ் 3, ஒய் 14, அண்ட் ஹியர் 4, 18, இந்த இடத்துல 5, let I just have 22, அண்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா 26 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சிங்கிள் லீனியாரிட்டியில நான் இங்க உங்களுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுக்குறேன். தட் இஸ் m இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் c இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் we have to make first of all loss functionalities கால்குலேட் பண்ணணும். இந்த லாஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு முதல்ல y மீன் வேல்யூஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். y மீன் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது we have to make this minus towards this. ஓகே, ஸோ இதை மைனஸ் இது நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 8 வருது, இது 14 அண்ட் 3 நம்மளுக்கு 11, அண்ட் 18 4 14, 22 அண்ட் 5 எனக்கு 17, 26 minus 6 20. ஸோ இது நம்மளுக்கான டேட்டா. சரி, இதோட நம்ம நிக்கல, லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். லாஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான எக்ஸாக்ட் ஃபார்முலா ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. எகெயின் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன், 1/n summation of I is equal to 1 to n, and இங்க yi minus y mean I the whole square. ஸோ இப்போ இங்க கவனிங்க, நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட each and everything நம்ம பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எனக்கு இப்படி வச்சிருக்கேன். ஸோ 1 let we have 2 4 6 8 10 எப்படி வச்சிருக்கலாம். ஓகே, ஆர் 1 2 3 4 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் 2 இருக்கும்போது y வந்து 10. let I just make here 2 4 6 8 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேட்டா 3 இருக்கும்போது எனக்கு 14. ஓகே, 14 அங்கே மாதிரி இருக்கா. ஸோ அப்போ நான் இப்படி வச்சுக்கலாம் 5 10 15 and 20. ஸோ 5 10 15 20. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10, அண்ட் 3 வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 14 இங்கே இருக்கு, அண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 18. let I just make it here 18, and 5 22, எனக்கு 5ல இங்கே 22, and 6ல வந்து பார்த்தீங்கன்னா 26. ஸோ இந்த மாதிரி டேட்டா இருக்கு, எனக்கு இதை பெஸ்ட் ஃபிட் லைன் போடுறேன். ஸோ இதுக்கும் இந்த எக்ஸாக்ட் பெஸ்ட் ஃபிட் லைனுக்கான லாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். கவனிங்க, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இந்த ஃபார்முலாவை இங்கே நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா -10 of 8 the whole square plus இந்த 14 and 11. ஸோ 14 minus 11 the whole square plus 18 and 14. 18 minus 14 the whole square plus 22 minus 17 the whole square plus 26 minus 20 the whole square, and divided by totala n 1 2 3 4 5. so பார்த்தீங்கன்னா 5. and இதோட calculation நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு நிமிஷம். 4 plus 9 plus 16 plus இதோட calculation 5 the whole square 25, and 6 whole square is 36 divided by 5, which is equal to நம்மளுக்கு 36 25. yes 36 25 16 9 and 4. so 40 65 and 25. so total பார்த்தீங்கன்னா 90 divided by 5, which is I think so 18. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் எதுக்கு நம்ம இங்க ஸ்கொயர் எடுத்திருக்கோம். இந்த ஸ்கொயர் எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது ஈவன் தோ நம்மளுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி இட் நெவர் கோஸ் டு 0. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லோ லாஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா, எப்படி லோ லாஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹை அக்யூரசி, அண்ட் அதே சமயத்துல நம்மளுக்கு ஹை லாஸா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோடது லோ அக்யூரசி. ஸோ இது ரொம்பவுமே முக்கியமா பார்த்துக்கணும்.
சரிங்களா? ஸோ லோ லாஸா இருந்துச்சுன்னா ஹையா இருக்கும் நம்மளோட அக்யூரசி, அண்ட் அதே மாதிரி லாஸ் ஹையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லோவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி சமயத்துல சம்டைம்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம், இந்த மாதிரி இடத்துல ஓகே ஐயோ எனக்கு வந்து லாஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, இதை நான் ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் we can யூஸ் இட். அந்த எக்ஸாக்ட் லாஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணி நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், நம்மளோட மாடலை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் செட் டு பி கிரேடியன்ட் டீசன்ட். ஓகேங்களா? அதாவது ஹை லாஸா இருக்கும்போது நம்மளோட அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா லோவா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த எக்ஸாக்ட் டெக்னிக்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டீசன்ட். இந்த கிரேடியன்ட் டீசன்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் திஸ் கிரேடியன்ட் டீசன்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு மெயினா பயாஸ் அண்ட் வெயிட்டை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாக்ட் கால்குலேட் பண்ணுவாங்க கிரேடியன்ட் டீசன்ட்டை. ஓகேங்களா? பயாஸ் அண்ட் வெயிட்டை வச்சுதான். ஸோ மெயினா நம்மளுக்கு இதை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா மீன் ஸ்கொயர் எரர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய விஷயத்த வந்து பார்க்க போறோம். மீன் ஸ்கொயர் எரர், மீன் அப்சல்யூட் எரர் அண்ட் ஸ்கொயர் எரர், ஆர் ஸ்கொயர்டு. ஸோ இது எல்லாமே நம்ம நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் லாஸ் அதிகமாயிட்டு நம்ம அதை ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளோட டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கிரேடியன்ட் டீசன்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கிரேடியன்ட் டீசன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் பயாஸ் அண்ட் வெயிட். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் எரர் மீனை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா, எப்படி மீன் ஸ்கொயர் எரரை நம்ம ரெடியூஸ் பண்ணினோம் அப்படின்னா, மினிமைஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட லாஸ் மினிமைஸ் ஆகும். எஸ் ஷர்மிளா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அது உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் இந்த கிரேடியன்ட் டீசன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ, இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் வெயிட் அண்ட் நம்மளோட காஸ்ட் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இனிஷியலா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் இங்க இருக்கும். நம்மளோட இனிஷியல் வெயிட் இங்க இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஈச் அண்ட் எவ்ரி டைமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொண்டு வந்து இங்க கொண்டு வரணும். இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் வாஸ் மினிமம் காஸ்ட். அண்ட் இதை நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசிங் அ டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை தான் நம்ம அதை எடுத்துட்டு போக முடியும். அப்படி நம்ம டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனாலிட்டிஸா நம்ம எடுத்துட்டு போகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு y is equal to இந்த இடத்துல weight of x and bias. ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபார்முலா தான் நம்ம போட போறோம் when on making gradient descentக்கு bias. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபெண்டன்ட் வேரியபிள், டபிள்யூ அப்படிங்கிறது வெயிட், பிங்கிறது பயாஸ். சரி, இந்த எக்ஸாக்ட் கிரேடியன்ட்டை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்க சொல்றேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பாஸ்கெட் இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் பர்சன் ஒரு பாலை இங்க த்ரோ பண்ணி நம்மளுக்கு இந்த பாஸ்கெட்குள்ள போடணும். சரி, ஸோ இப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த எக்ஸாக்ட் பாலை, அதாவது அந்த பயாஸ் வெயிட்டை வேரியேட் பண்ணி த்ரோ பண்றாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்பீட் கம்மியா இங்க த்ரோ பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கெட்டுக்கு முன்னாடி விழுகுது. ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியல் வெயிட். அதாவது நம்மளுக்கு இந்த பயாஸ் அப்படிங்கிறது பாலோட எக்ஸாக்ட் டென்சிட்டி வச்சுக்கோங்க, இல்லை பாலோட அதோட வெயிட் இல்லைன்னா அதோட ஸ்பீட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான அசம்ஷன்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இனிஷியல் வெயிட்டை இங்க நாம கொண்டு வர்றோம். ஸோ திஸ் இஸ் பயாஸ் அண்ட் இந்த இடத்துல இனிஷியல் வெயிட். ஸோ இப்போ நாம த்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆஹா முன்னாடி விழுந்துருச்சு. ஸோ வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த வெயிட். அதாவது எப்படின்னா, ஒரு ஸ்பீடை ஒரு த்ரோவை நாம அதிகம் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இன்க்ரீஸ் பண்ணி போடுறீங்க. அப்போ ஓவர் த்ரோ ஆயிடுது, வெளியே போயிடுது.
ஓகேங்களா? அப்ப ஓவர்த்ரோ ஆகி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க? ஓஹோ ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ஸோ we have to again decrease it. ஸோ எகெயின் டிக்ரீஸ் இட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் இங்கே போடுறீங்க, அப்போ இங்கே பட்டு திருப்பியும் வெளியே போயிடுது. திருப்பியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இங்கே பட்டு திருப்பியும் வெளியே போயிடுது. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் மினிமலாக கரெக்டாக போடும்போது இங்கே உள்ள விழுகுது. இது அப்படியே நான் கீழே ட்ரா பண்ணுறேன், கவனிங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இனிஷியல் வெயிட் இங்கே இருக்குது. திருப்பியும் நீங்கள் வெயிட்டை குறைக்கிறீங்க, அந்த எக்ஸாக்ட் பயாஸோட நம்மளுக்கு வெயிட் இன்டு பயாஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. திருப்பியும் நம்மளுக்கு இங்கே போகுது, இங்கே போகுது, இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்டாக வருது. ஸோ இதை நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வாட் குளோபல் மினிமா. எக்ஸாக்டா இதை தான் கிரேடியன்ட் டீசன்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரேடியன்ட் டீசன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நாம வெயிட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம வெயிட் அப்டேட் பண்ணும்போது கவனிங்க, இந்த இடத்துல WI and J இது அப்டேட்டட், அண்ட் இந்த இடத்துல WI மைனஸ் லேர்னிங் ரேட் ஆஃப் DW. அண்ட் அதே மாதிரி நம்மளோட பயாஸையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பயாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஒரு பயாஸ் இருக்கும் அண்ட் இன்டு லேர்னிங் ரேட் ஆஃப் டோபி. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது நம்மளோட லேர்னிங் ரேட்டு அண்ட் இது நம்மளுக்கான இனிஷியல் டேட்டா அண்ட் இது நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா. அண்ட் அப்போ இது என்ன, இந்த டோடபிள்யூவும் டோபியும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் லாஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் அண்ட் சேஞ்ச் இன் லாஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பயாஸ். ஓகே, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் திருப்பியும் இன்னொரு டைம் ஸ்பெசிஃபை பண்றேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ டேர்ம்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னா y is equal to wx plus b. ஸோ இந்த w நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணினேன் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் எஸ் எஸ், வாட் இஸ் w? அஃப்கோர்ஸ், சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் அண்ட் b அப்படிங்கிறது பயாஸ். ஸோ மீதி இருக்கிற இந்த எக்ஸ் நம்மளுக்கு இண்டிபெண்ட் வேரியபிள், சூப்பர் சர்மிளா. அண்ட் ஒய் அப்படிங்கிறது தான் நம்மளான டிபெண்ட் வேரியபிள். அண்ட் இந்த எக்ஸாக்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கும்போது we have to make ij which is the updated and initial w minus learning rate of dou. அண்ட் அதே மாதிரி பயாஸும் bij updated one and till இங்க பார்த்தீங்கன்னா bi minus learning rate of dou b. ஓகே, அப்ப இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாட் இஸ் திஸ் dou w and dou b அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, we have to derive this. எப்படி டிரைவ் பண்ண போறோம்? ஸோ பார்த்தீங்கன்னா 2 to the of minimum, இந்த எக்ஸாக்ட் 2m எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்பெசிஃபை பண்றேன். I is equal to 0 to n, ஏன்னா இனிஷியல் இருந்து நம்ம சொல்ல போறோம் xi to the power of yi minus y mean the whole square. சாரி, இங்க ஸ்கொயர் வராது, சாரி. அண்ட் அதே சேம் பயாஸ் பார்த்தீங்கன்னா 2 by n to that of I is equal to 0 to n, and இந்த இடத்துல நம்மளுக்கு வர்றது yi minus yi mean. சரி, இப்போ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த dou wவும் dou bயும் நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, we are calculating dou of loss function divided by dou m. அப்படி இருக்கும்போது இந்த d of dou m which is 1 by n summation of y is equal to 1 to n, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் பண்ணினோம் இல்லையா, அந்த எக்ஸாக்ட் லாஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்க கொண்டு வர்றோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த லாஸ் ஃபங்க்ஷனை நம்ம இங்க கால்குலேட் பண்ணும்போது இது இடத்துல தான் நம்மளுக்கு வர்றது என்ன அப்படின்னா, இந்த 2 அஃப்கோர்ஸ் இந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வரும்போது இட் ஜஸ்ட் கம்ஸ் 2 by n. and நம்மளுக்கு summation of I is equal to 0 to n, and இந்த இடத்துல xi yi minus y mean
அப்படிங்கிறத கொண்டு வர்றோம். அண்ட் இதே சேம் தான் பயாஸுக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வர்றது என்னன்னா, சாரி இந்த இடத்துல நான் மைனஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வேரஸ் இந்த 2 நம்மளுக்கு இந்த சைடில் வரும்போது we just get it மைனஸ். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டோ பை டோ எம் அப்படின்னு வரும்போது டோ ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் டிவைடட் பை டோ எம். ஸோ இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் we would calculate the exact gradient descent. சரி, அப்படி gradient descent நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா எதுக்காக நம்ம கால்குலேட் பண்றோம்? எஸ், just now I specified. யார் கரெக்டா சொல்றாங்கன்னு பார்ப்போம். come on, எதுக்காக நம்ம gradient descent யூஸ் பண்றோம்? come on. Yes. I expect the correct answer from Sharmila. Gradient descent எதுக்காக? reducing the error. okay, reducing the error அப்படிங்கிறதும் ஓகே தான். அண்ட் அதே சமயத்துல we are identifying, அதாவது பாத்தீங்கன்னா loss, ஓகே, லாஸை ஆப்டிமைஸ் பண்றதுக்கான யூஸ் பண்ற ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஓகே, இட் இஸ் அ ஆப்டிமைசேஷன் டெக்னிக் டு ரெடியூஸ் த லாஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம யூஸ் பண்ற விஷயம்னா, லாஸை ரெடியூஸ் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? காஸ்ட் ஃபங்க்ஷன் மூலமா யூஸ் பண்றோம். அதுதான் மெயினானது. ஓகேங்களா? அப்படி நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் ரெடியூஸ் த மீன் ஸ்கொயர் எரரை நாம கால்குலேட் பண்ணும்போது இட் இஸ் ரெடியூசிங் இட். ஸோ அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன ஒரு சின்ன விஷயத்த நான் திருப்பியும் உங்களுக்கு ஒரு இடத்துல ரீகால் பண்றேன். அதாவது என்ன அப்படின்னா, லீனியர் ரெக்ரெஷன்ல நம்ம ரெண்டு விஷயம் சொன்னோம். ஒன்று சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் அதே மாதிரி இன்னொன்று மல்டி லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கும்போது ஒரு கோஆர்டினேட், தட் இஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் வித் ஐடென்டிஃபையிங் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப் வித் த டிபெண்டன்ட். அதே மல்டிபிள் அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் அ ஃபியூச்சர் x1 x2 x3 அந்த மாதிரி டில் xn அப்படின்னு நம்மளுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒன் மோர் திங் இட் இஸ் தட் விச் வி ஜஸ்ட் சே பாலினாமியல் ரெக்ரெஷன். அந்த பாலினாமியல் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் மல்டிபிள் லீனியர். இதுல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வி அப்ளை இட். ஸோ இது மெயினா பாத்தீங்கன்னா வித்தவுட் ஒரு நான் லீனியர் டேட்டா செட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வித்தவுட் தட், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு சம் லாஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ, லாஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ, இல்லை எரர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துலையோ, இல்லை அக்யூரசி டிக்ரீஸாக இருக்கிற இடத்துலையோ இந்த மாதிரியான பாலினாமியல் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியராக அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இந்த பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷனை நம்ம யூஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் we can make the use of this polynomial regressionல நம்ம லாஸ் இன்க்ரீஸ் ஆன இடத்துலையோ, இல்லை எரர் ரேட் இன்க்ரீஸ் ஆன இடத்துலையோ, இல்லை அக்யூரசி கம்மியான இருக்கிற இடத்துலையோ இந்த மாதிரியான ரெக்ரெஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணி we would லாஸை குறைக்கிறதுக்கு, இல்லைன்னா இது குறைக்கிறதுக்கு, இல்லைன்னா அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம பார்க்குற இந்த பாலினாமியல் ரெக்ரெஷனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரைசேஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அதை நாம் என்னங்கிறத ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருக்கா? ஜஸ்ட் புட் இட் ஆன் த சாட் பாக்ஸ். ஒரு ரீகேப் பார்க்கலாம். எஸ். Okay, shall we proceed further?
Can I hear some yes? Yes, yes, yes. What கதிரேசனுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு சொல்லுங்க. ஓ, நோ டவுட்ஸ்ங்கிறத ஸ்பெசிஃபை பண்றீங்களா? ஓகே ஓகே ஃபைன். சரி, இப்போ லீனியர் ரெக்ரெஷன்ல ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம பார்க்கலாம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, எனக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் லெட் வி ஜஸ்ட் ஹேவ் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டுக்கு இந்த ஹைட் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது லெட் ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒரு 74 அப்படிங்கிற வெயிட் ஒரு 170 சென்டிமீட்டர்ல இருக்கு, 75 kgல ஒரு வெயிட் அண்ட் 175.5 அண்ட் லெட் வி ஜஸ்ட் ஹேவ் 80 kg அவங்களுக்கு 180 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா நம்மளுக்கு போயிட்டு இருக்கும்போது லெட் வி ஜஸ்ட் ஹேவ் இன் சச் அ கேஸ் ஏதோ ஒரு இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ஒன்னு இந்த வெயிட்டை வச்சு ஹைட்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்கோ இல்ல ஹைட்டை வச்சு இந்த வெயிட் இருக்கலாம் அதுதான் பெட்டரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரை வச்சு இன்னொரு ஃபியூச்சரை நாம ப்ரிடிக்ட் பண்ற விஷயம் இல்லைன்னா ரிலேட் பண்ற விஷயம். எப்படி இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை ரிலேட் பண்ணிட்டு வி ஆர் கோயிங் டு ஹாவ் ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஒரு ஃபியூச்சரை வச்சு இன்னொரு ஃபியூச்சரை நாம ப்ரிடிக்ட் பண்ண போறோம். சரி, அப்படி இருக்கிற சமயத்துல லெட் வி ஜஸ்ட் ஹேவ் வெயிட்னே வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளோட சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் வெயிட்டுக்கு என்ன ஹைட் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு கிரியேட் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனை நாம கிரியேட் பண்ணணும். சரி, அப்படி பெஸ்ட் ஃபிட் லைனை எப்படி நம்ம கிரியேட் பண்றது? ஓகே, இது அகெயின் இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை நான் திருப்பி எடுத்துட்டு போறேன். பாருங்க, வெயிட் ஹைட் இங்க இருக்கு. ஸோ இது 74, 75, 80. ஓகே, அண்ட் அதே மாதிரி 170 சென்டிமீட்டர் 175.5ன்னு வச்சுப்போம். இங்க ஒரு 180ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல வாட் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஒரு டேட்டாவை ட்ரா பண்றேன். ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வரைக்கும் இங்கே இருக்குன்னு வைங்களேன். ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இங்கே ஒரு 60 வரைக்கும் இருக்குது. அடுத்து 70, 75, 80, 85, 90. சரியா? ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் இங்கே ஒரு கால்குலேஷனுக்கு நான் இந்த இடத்துல 170 இருக்கா, நான் இங்கே ஒரு 160ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் லெட் வி ஹாவ் திஸ் 170 அண்ட் இங்கே 180. இல்லைனா 5 இன்க்ரீஸ் பண்ணலாம் இதே மாதிரி சார். 165 இங்கே 170, 175, 180. சரி, இப்போ இங்கே பாருங்க, எனக்கு 74க்கு 170, 74 இங்கே 170 அப்படிங்கும்போது என்னோட டேட்டா பாயிண்ட் இங்கே இருக்கு. ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 75க்கு 175, 75க்கு 175 இங்கே இருக்கு. ஓகே, அடுத்து 80க்கு 180, 80க்கு 180 இங்கே இருக்கு. சரி, இப்போ இங்கே பாருங்க, நான் இங்கே இருக்கிற எக்ஸாக்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறேன் ஆர்எல்ஸ் இதோட நான் சேர்த்து ஜாயின் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போது எனக்கு இந்த எக்ஸாக்ட் டேட்டாவுக்கும் இங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? எஸ்ஸா? எஸ்ஸா? டிஃப்ரென்ஸ் இருக்கா? அண்ட் அந்த எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸை தான் நாம் ஸ்பெசிஃபை பண்ணுற எரர். ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, of course the distance between the predicted point and to the actual point. ஓகே, ஸோ எரர் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது இந்த லைனு, ஆனால் ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்கு. ஸோ ப்ரிடிக்டட் மைனஸ் ஆக்சுவல் பாயிண்ட், அதுதான் நம்மளுக்கான எரர். ஸோ இந்த எக்ஸாக்ட் எரரை அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அஃப்கோர்ஸ் இந்த எரரை நான் என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். எப்படி நான் ரெடியூஸ் பண்ண போறேன்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கு. ஐ ஜஸ்ட் ட்ரா இட் அகெயின். ஒரே நிமிஷம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி இருக்கு ட்ரா லைனு. லெட் ஐ ஹாவ் இப்படி ஒரு லைன்ல நம்மளுக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சொன்ன மாதிரி 70 அண்ட் இங்கே என்ன கொடுத்தோம்? 170. ஐ திங்க் ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 170 இங்கே இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு 75ல தான் நம்மளுக்கு கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு.
இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன போட்டோம் 175. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு மேலே இருக்கு, இதுதான் நம்மளுக்கான எரர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் மீட் ஆகிற இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்டும் அதே மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்டும் நம்ம வச்சு இந்த இடத்துல மீட் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். ஓகே, இப்படி நம்ம பார்க்கும்போது கவனிங்க, இந்த இடத்துல இஃப் இட் ஜஸ்ட் கோஸ் இட் கரெக்ட்லி, இதே சேம் டீவியேஷனும் இதே சேம் டீவியேஷன்ஸும் இருக்கு அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் மேத்தமெட்டிக்கலா நம்மளுக்கு இந்த இடத்துல இட் கேன் பி பாசிட்டிவ். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட் ஃபிட் லைன்ல தான் அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க 72.5 இங்க வந்து பாத்தீங்கன்னா 172.5, இதுக்கு ரெண்டுத்துக்கான மிட் நம்மளுக்கு இங்க இருக்கு அப்படின்னா we are in the same best fit line. ஸோ இந்த மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் வந்து நம்மளுக்கு 1 இருக்கு, ஒய் வந்து 1 இருக்கு, எக்ஸ் 2 இருக்கு, ஒய் 2 இருக்கு, எக்ஸ் 3 இருக்கு, ஒய் 3 இருக்கு அப்படிங்கும் போது ஃபைன். அதே எக்ஸ் 4 இருக்கும்போது ஒய் 5 இருக்கு அப்படின்னா வாட் இஸ் ஹியர் 4 minus 5, சாரி 5 minus 4 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எரர் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் எரரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். பட் அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டில் திஸ் வரைக்கும் ஒரு லீனியாரிட்டி இருக்கு. எஸ்ஸா? லீனியாரிட்டி இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ், ஓகே, லீனியாரிட்டி இருக்கு. சரி, அப்படி நம்ம அந்த லீனியாரிட்டியை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இதை நாம எடுத்துக்கிறது திஸ் இஸ் y1 அண்ட் இதை நம்ம y2 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல இது x1, இந்த இடத்துல இது x2. அப்போ இதுக்கு நடுவுல இது என்ன? இது நம்மளுக்கு ஸ்லோப்பு. ஓகேங்களா? சரி, இந்த எக்ஸாக்ட் ஸ்லோப்பை வச்சு நாம இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? we are going to identify the cost function. சரி, இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் திருப்பியும் உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல y is equal to mx plus c அப்படிங்கிற லீனியாரிட்டி இருக்கணும். அண்ட் அதே சேம் திங் இந்த இடத்துல இதே சேம் விஷயத்துல நம்ம இன்னொரு இந்த கிரேடியன்ட் விஷயமாவோ இல்ல எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் விஷயமாவோ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் விஷயமாவோ நம்ம எடுத்துட்டு போனா so many things are there. அதாவது பீட்டா 0 பிளஸ் பீட்டா 1x இப்படியும் எடுத்துட்டு போகலாம். இல்ல வெக்டரைஸ்டாவோ இல்ல நம்மளுக்கு ஹைபோதசிஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸா நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா h theta of x is equal to theta 0 plus theta 1x இப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு ஹைபோதசிஸ். இதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி mx plus c அப்படிங்கும்போது m நம்மளுக்கு ஸ்லோப்பு, x நம்மளுக்கான டேட்டா ஃபியூச்சர் வேல்யூஸ் அண்ட் c வந்து இன்டர்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் y is equal to beta 0 plus beta 1x. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டா 0 அப்படிங்கறத இங்க இன்டர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போவோம். அண்ட் அதே சமயத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா h0 of x, அதாவது இந்த இடத்துல theta 0வாவும் theta 1x அப்படிங்கறத நம்ம ரெப்ரசன்டட் டுவர்ட்ஸ் த x வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போறோம். சரி, ஓகே, இது எல்லாம் நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்ம கொடுக்கணும். அதே சமயத்துல எரர் வேல்யூவையும் நம்ம பார்க்கணும். வாட் இஸ் எரர் வேல்யூ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன். கேன் எனிஒன் ஸ்பெசிஃபை வாட் இஸ் த எரர்? எஸ், வாட் இஸ் எரர்? எரர் என்னது? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றேன்னு பாப்போம். கதிரேசன் இருக்கீங்களா? ஷர்மிளா இருக்கீங்களா? சூப்பர் கதிரேஷன், எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே, அது ஆக்சுவல் எடுத்துக்கிறேன் நான். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிடிக்டட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட், predicted point minus actual point அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை நம்ம எப்படி இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let we just have this is the first point and this is the second point.
ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் வச்சு தான் நம்ம என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் இதை மேத்தமெட்டிக்கலா நான் திருப்பியும் அப்ளை பண்றேன். கவனிங்க, we are going to have only this 2 point. அப்படி இருக்கும்போது and I just make it the exact point between the two theta 0 theta 1 ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க 1/2m. ஓகே, அண்ட் இந்த இடத்துல டேட்டா I is equal to 1 to m. அண்ட் நம்மளுக்கு இருக்கிறது ஹைபோதசிஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிற xi minus yi the whole square. இந்த ஸ்கொயர் எதுக்காக பண்றோம் சொல்லுங்க பாப்போம். Why we are using this square? Yes. Why we are using this square? Okay, super. So அதாவது பாத்தீங்கன்னா மினிமல் எரர் சம்மேஷனுக்காக, ஓகே, மினிமல் எரர் சம்மேஷனுக்காக நம்ம இந்த ஸ்கொயரிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்றோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு திருப்பியும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன் பெஸ்ட் ஃபிட் லைன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் நான் திருப்பியும் சொன்னேன் ப்ரீவியஸாக, காஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூஸை தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு. அப்படி நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூஸை பார்க்கும்போது நம்ம மினிமைஸ்டு ஸ்கொயர் எரரை, ஆக்சுவலாக மீன் ஸ்கொயர் எரரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். யா, நாட் ஒன்லி திஸ், இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கறதுக்கு நாட் ஒன்லி இந்த மீன் ஸ்கொயர் எரர், அஃப்கோர்ஸ் மீன் அப்சல்யூட் எரர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் எரர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு தான் we are going to assume whether நம்மளோட எக்ஸாக்ட் லைன் பெஸ்ட் ஃபிட் லைன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகேங்களா? யா, இது வரைக்கும் ஐ திங்க் எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனிவன்? ஓகே, சூப்பர், ஃபைன். சரி, இப்போ இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம இப்ப பார்த்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி, let I just make it 1 second. One second, dear friends. I just save it as a PDF. Okay. So, இங்க கவனிங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தான் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இருக்கும்போது, இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு வேல்யூஸ் இருக்கு. என்ன வேல்யூஸ் இருக்கு? எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் 1, எக்ஸ் 2 இருக்கும்போது ஒய்யும் 2, எக்ஸ் 3 இருக்கும்போது ஒய் 3. இஃப் எக்ஸ் இஸ் 5, வாட் வுட் பி மை ஒய்? எக்ஸ், இப்ப சொல்லுங்க, வாட் வுட் பி மை ஒய்? Come on. X 5 இருக்கும்போது what would be my y? அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, யா, குட் கதிரேசன். பட் ஆனா அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? How would you assume it or how would you calculate it? Yeah, fine.
சூப்பர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let we just have இந்த இடத்துல நம்ம each and everything-யும் ஸ்பெசிஃபை பண்றோம். that is 1 2 3 4 and 5 and அதே சமயத்துல இந்த இடத்துலயும் நம்மளுக்கு 1 2 3 4 and 5. of course நம்மளுக்கு x 1 இருக்கும்போது y-யும் 1, x 2 இருக்கும்போது y-யும் 2, x 3 இருக்கும்போது y-யும் 3, but we don't know what would be my 5. but இதை நான் join பண்ணினேன் அப்படின்னா of course my 5 இந்த exact values எனக்கு இங்க மீட் ஆகும்போது and towards this எனக்கு இங்க மீட் ஆகும். ஸோ இதை சொல்லணும் அப்படின்னா x 5-ஆ இருக்கும்போது y எனக்கு 5. இது எனக்கு கிராஃபிக்கலா இங்க தெரியும். but of course super கதிரேசன். ஸோ ஆக்சுவலா விஷயம் பார்த்தீங்கன்னா யூசிங் திஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க. யா இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா by using this x data, ஓகேங்களா, by using this x data I am training my machine with a simple linear regression. when I just make a test data of 5, yeah, I just get my y. so இது எப்போ எனக்கு இந்த எக்ஸாக்ட் பெஸ்ட் ஃபிட் லைனா இருக்கும்போது. got it? yes sir. யாருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபை பண்ணுங்க. so I just explain it again or else let me move on to next one. anything? okay super. அடுத்து நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I just want to clear it again. ஒரு 2 ஃப்ரேமை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் because next I want to make it. okay so now based on regularization அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணினேன். okay towards the thing நம்மளுக்கு 2 விஷயம் இருக்கு. அதாவது low bias, high bias and அதே same low variance and high variance. so this is according to the variance and this is according to the bias. so இப்போ bias கம்மியா இருக்கு, variance அதிகமா இருக்கு. bias கம்மியா இருக்கு, வேரியன்ஸ் அதிகமா இருக்கு. வேரியன்ஸ் கம்மியா இருக்கு, பயாஸ் அதிகமா இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எங்கேயாவது you heard it previously? come on yes நம்ம ஆல்ரெடி எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா இதை ப்ரீவியஸா? Can anyone specify? இது ஆல்ரெடி நம்ம எங்க பண்ணிருக்கோமா? No? Okay, fine. Better. நான் உங்களுக்கு from the beginningல சொல்றேன். Okay. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெய்னிங் டேட்டா அப்படின்னு இருக்கு, டெஸ்டிங் டேட்டா அப்படின்னு இருக்கு. இதை நாம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேனா? Yes sir? ஓகே சூப்பர். இது என்ன எக்ஸாக்டா விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ட்ரைனிங் டேட்டாவை நம்ம எக்ஸாக்டா இந்த மாடல்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ற மாடல் லீனியர் ரெக்ரெஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸாக்ட் மாடல்ல நான் அப்ளை பண்றேன். அதாவது என்னோட ட்ரைனிங் டேட்டாவை இந்த மாடல்ல நான் அப்ளை பண்றேன். அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எரர் வந்து கம்மியா இருக்கு. வேர் ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பயாஸ் இஸ் லோ. ஓகே, அது வந்து எப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும்போது அது நடக்குது. ஆனா எனக்கு டெஸ்டிங் டேட்டாவை ஸ்பெசிஃபை பண்ணும்போது எனக்கு ஹையா வேரியன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கிறத. ஓகே, அதாவது ட்ரைனிங் டேட்டால பண்றது பயாஸ், ட்ரைனிங் டேட்டால வர்ற எரருக்கு பேரு பயாஸ், டெஸ்டிங் டேட்டால வர்ற எரருக்கு பேரு வேரியன்ஸ். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த எக்ஸாக்ட் ட்ரைனிங் டேட்டாவை அப்ளை பண்ணும்போது லோ பயாஸ் அண்ட் டெஸ்டிங் டேட்டால பண்ண போற இடத்துல ஹை வேரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேரு ஓவர் ஃபிட்டிங். அண்ட் அதே சமயத்துல டு த வைஸ் வெர்சா, ட்ரைனிங் டேட்டால அதிகமான பயாஸ்
ஆனா டெஸ்டிங் சமயத்துல எனக்கு லோ வேரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேரு அண்டர் ஃபிட்டிங். இப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எனக்கு ஹை பயாஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த மாடலை சூஸ் பண்றது அப்படிங்கிறது எனக்கு அது வந்து சரியான விஷயமே இல்லை. ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு நிறைய எரர் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாக்ட் மாடலை would you choose or not? எஸ் ஆர் நோவா? எஸ் ஆர் நோவா? எஸ் சொல்லுங்க ஷர்மிளா. ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே ஃபைன். அதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாடல் இருக்கு. லெட் வி ஜஸ்ட் ஹேவ் லீனியர் ரெக்ரெஷன். ஓகேங்களா? இந்த லீனியர் ரெக்ரெஷன்ல அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரைனிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு. லெட் ஐ ஜஸ்ட் மேக் திஸ் இஸ் ட்ரைனிங் டேட்டா அண்ட் இது டெஸ்டிங் டேட்டா. சரி, இப்போ இந்த ட்ரைனிங் டேட்டால நம்ம மாடல் அப்ளை பண்ணி வென் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஒரு எரர் நடக்கும். அந்த எக்ஸாக்ட் எரருக்கு பேரு பயாஸ். அண்ட் அதே சமயத்துல பாருங்க, நம்ம ட்ரெயின் பண்ணி அந்த எக்ஸாக்ட் மாடலை ட்ரெயின் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம டெஸ்டிங் டேட்டாவை போட்டு தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். அப்படி நம்ம பார்க்க போற எக்ஸாக்ட் விஷயம் வர்ற எரருக்கு பேரு வேரியன்ஸ். ஸோ பயாஸ் அப்படிங்கிறது எரர் இன் த ட்ரைனிங் டேட்டா, வேரியன்ஸ் அப்படிங்கிறது எரர் இன் த டெஸ்டிங் டேட்டா. ஓகேங்களா? இது கிளியரா? எஸ்ஸா? எஸ் 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 எஸ். ஓகே சூப்பர். சரி, இப்போ ஒரு இடத்துல எனக்கு லோ பயாஸா இருக்கு. எப்படி? நான் ஒரு நல்ல மாடியூலை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாக்ட் மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மியான எரர் தான் கிடைக்குது. ஓகே, ஆனா நான் ஒரு டெஸ்ட் டேட்டாவை போடும்போது எனக்கு ஹையா வேரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேரு ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல எனக்கு ஹை பயாஸ் அண்ட் லோ வேரியன்ஸா இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு பேரு, அந்த எக்ஸாக்ட் ஈவெண்ட்டுக்கு பேரு அண்டர் ஃபிட்டிங். சரி, இப்போ இந்த ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் ஃபிட்டிங்காக இருக்கு. ஸோ ஓவர் ஃபிட்டிங்காக இருக்கு அப்படிங்கும்போது இந்த வேரியன்ஸை நாம யோசனை பண்ணினா மட்டும் போதும் இல்லையா? எஸ் கதிரேஷன், இந்த வேரியன்ஸை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பயாஸ் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சமயத்துல எப்படி நம்ம இதை பார்க்க போறோம் அப்படின்னா பை யூசிங் ரெகுலரைசேஷன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஐ ஜஸ்ட் மேக்கிங் இட் அஸ் லைக் எ ரெகுலரைசேஷன் டெக்னிக். இந்த ரெகுலரைசேஷன் டெக்னிக்ல நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1, அதை நாம லாசோ ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் L2 which is rigid regression. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ரெக்ரெஷனும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டியூன் அப், டு மேக் இட், அதாவது இந்த எக்ஸாக்ட் வேரியன்ஸை நம்ம டியூன் அப் பண்ணினோம் அப்படின்னா we would just get a good output. அண்ட் இது பெட்டர் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு கிரேடியன்ட் டீசென்டா இருக்கு அப்படிங்கிற சமயத்திலையும் நம்மளுக்கு ஈஸியா டியூன் அப் பண்ணி நம்மளுக்கான எக்ஸாக்ட் ஸ்லோப்பை நல்லா கொடுக்கறதுக்காகவும் இது யூஸ் ஆகும். அண்ட் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நம்மளுக்கு பெரிய எக்ஸாக்டா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரே சின்ன விஷயம் மட்டும்தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றது மீன் ஸ்கொயர் எரர் அப்படிங்கிற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம மேக்னிடியூட்ல அப்ளை பண்ணுவோம். ஆனா இதே சேம் L1 ரெகுலரைசேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அப்சல்யூட் வேல்யூவை அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதே சப்போஸ் இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான
Lasso or regression, அதாவது சாரி Lasso or rigid functionalities நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மளுக்கு மோர் தென் x1ல இருந்து ஒரு x100 வரைக்கும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஃபியூச்சர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது பெட்டர் அப்சல்யூட் வேல்யூஸை யூஸ் பண்ணி பண்றது பெட்டர். ஸோ அந்த மாதிரியான இடத்துல L1 ரெகுலரைசேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, அதே சமயத்தில் இந்த எக்ஸாக்ட் லாசோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் செலெக்ஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லையும் நம்மளுக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங்கும் இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நெட் ரெக்ரெஷன். ஸோ இந்த எக்ஸாக்ட் எலாஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் திஸ் லாசோ அண்ட் ரிஜிட், அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்றது தான் இந்த எக்ஸாக்ட் elastic net regression அப்படின்னு சொல்லுவாங்க. whereas it is also reduce this overfitting க்கும் இது நம்மளுக்கு பெட்டர்மெண்டா யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே ஃபைன். அண்ட் ரொம்ப முக்கியமா ஒரு குட்டி பாயிண்ட்டை மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாசோ ரெக்ரெஷன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி தான் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் இடத்துல இது யூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஏதாவது irrelevant வேல்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா டக்குன்னு அந்த irrelevant வேல்யூஸை செட் டு 0 அப்படிங்கிற மாதிரி பண்ணிடும். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த லாசோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை தேவையில்லாத ஃபியூச்சர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்ல பர்டிகுலரான ஃபியூச்சர்ஸை மட்டுமே ஸ்பெசிஃபை ஃபியூச்சர் செலெக்ஷன்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டுமே கொடுத்து இந்த எக்ஸாக்ட் மாடியூல்ஸை டியூன் அப் பண்ணுறதுக்காக இந்த லாசோ ரெக்ரெஷன்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஒன் செக். ரிட்ஜ் ரெக்ரெஷன். ஓகே, அண்ட் இதை வந்து ஷார்ட்டா L2 ரெக்ரெஷன்ஸ் அப்படி ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாசோல நம்ம அப்சல்யூட் பார்ப்போம். அண்ட் இங்கே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் மேக்னிடியூட். ஓகேங்களா? அண்ட் லாசோல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் irrelevant வேல்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம 0 பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we enforce related to the slope. ஓகேங்களா? அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஸ்லோப் இல்லைன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம லோவர் பண்ணுவோம், ஆர் எல்ஸ் ஈவன் தோ இல்லைன்னா 0 பண்ணுவோம். இது மெயின்லி ரிலேட்டட் டு தட் ஆஃப் ஸ்லோப் இல்லைன்னா பார்ஷியலி ஸ்லோப், அதை வந்து நம்ம ரெடியூஸோ இல்லைன்னா 0 பண்றது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த இடத்துல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இதுவும் ஃபியூச்சர்ஸ் பட்னு தான், ஆனால் இது ரிமூவ் பண்ணாது. ஓகே, இட் டஸ் நாட் ரிமூவ் irrelevant ஃபியூச்சர்ஸ். பட் என்ன அப்படின்னா இம்பேக்டை ரெடியூஸ் பண்றதுக்கோ இல்லை இம்பேக்டை மினிமைஸ் பண்றதுக்கோ பார்க்கும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபார் ஓவர் ஃபிட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபியூச்சர் செலெக்ஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மெஷின் லேர்னிங்கில் ரெகுலரைசேஷன் எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ இந்த ரிஜிட் ரெக்ரெஷன் வேணுமா இல்லை லாசோ ரெக்ரெஷன் வேணுமா இல்லை ரெண்டும் கம்பைன் பண்ணி இருக்கிற இந்த எலாஸ்டிக் நெட் ரெகுலரைசேஷன் வேணுமா அப்படிங்கிறத பார்த்து தான் we would choose our machine learning algorithm. ஓகேங்களா? எஸ், யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? எஸ் 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 ஓகே, ஐ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சம்மரைசேஷனில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறேன், கவனிங்க. நம்ம மெஷின் லேர்னிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் 2 விஷயம் இருக்குது. ஓகே, ஒன்று supervised learning and another one is unsupervised. And in the supervised அப்படிங்கிறதுல of course you all know இங்க regression and இன்னொன்று classification. ஓகே, and இந்த regressionல நம்ம இன்னைக்கு என்னென்னலாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா of course linear regression and அதில் வந்து பார்த்தீங்கன்னா multilinear அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். And ridge regression, lasso regression and non-linear polynomial regression and of course
gradient descent யூஸ் பண்ணின functionalities அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக் பார்க்க போறோம். ஓகேங்களா, KNN பார்க்க போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு டிசிஷன் ட்ரீ அண்ட் அந்த எக்ஸாக்ட் டிசிஷன் ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் நம்ம பார்ப்போம். அண்ட் XG பூஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்டிங், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம SVM-ஐயும் பார்க்க போறோம். ஓகே, அண்ட் இங்க நம்ம பார்க்க போற அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளஸ்டரிங் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் K மீன்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DB ஸ்கேன் இது அண்ட் கம்பைண்டா ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் அப்படிங்கிறதையும் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இன்னைக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் கான்செப்டுவல் வைஸியா லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். பட் நாளைக்கு we are just going to work on ஒரு full project எடுத்து work out பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறோம். So this is what இன்னைக்கு நம்ம week 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாக்ட் லீனியர் ரெக்ரெஷனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிறதையும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அண்ட் வித் ஒரு எக்ஸாம்பிள நாம ஆன் த டே ஆஃப் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா week 3 நாம எடுத்துட்டு போக போறோம். And SVM one day, day 1, and DT with all these things day 2, and we are going to discuss it on week 4. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்டு அல்காரிதம் அண்ட் மெயினாக இதில் PCA டெக்னிக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளஸ்டரிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு day 1 ஆஃப் week 5 அண்ட் மீதி இருக்கிறது day 2 ஆஃப் week 5. ஸோ திஸ் இஸ் வாட் அவர் வீக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். எல்லாருக்கும் இது கிளியரா? ஸோ week 1 அஃப்கோர்ஸ் we have done with மெஷின் லேர்னிங்கோட ஃப்ளோ கான்செப்டை பார்த்தோம். இன்னைக்கு week 2 ஆஃப் day 1ல நம்ம ஜஸ்ட் டெக்னிக்ஸை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். மெயினாக தயவு செஞ்சு இந்த பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பாருங்க. நம்ம நிறைய இடத்துல y is equal to mx plus c அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சம் இடத்துல wx plus b அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஆர் பீட்டா 0 plus பீட்டா 1x அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எந்த இடத்துல எது ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நாளைக்கு டைரக்டா நம்ம கோடிங்க்கு போக போறது கிடையாது. we are just going to discuss one main concept of performance analysis and evaluation matrixையும் நம்ம பார்க்க போறோம். evaluation matrix and performance பார்க்க போற என்ன மாதிரியான algorithms அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு தென் இந்த எக்ஸாக்ட் algorithm வச்சு ஒரு ஃபுல்லா end to end ப்ராஜெக்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஷியோர் கதிரேசன், நான் கண்டிப்பா இந்த எக்ஸாக்டா நான் ஆல்ரெடி உங்களுக்கு PDF நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஷியோர், ஐ ஜஸ்ட் மேக் இட் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் விஷயத்த நான் அஃப்கோர்ஸ் நம்மளோட மிஷின் லேர்னிங் சேனல் லிங்க் இருக்கு. அண்ட் அதை வந்து நான் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எகெயின் நான் இந்த சேனல் இது ஸ்பெசிஃபை பண்றேன். அந்த எக்ஸாக்ட் சேனல்ல இதுக்கான நோட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் டேக்கான எக்ஸாக்ட் கிட்ஹப்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கிட்ஹப்ல நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிஃபை பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் மேக் எ ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தியரிட்டிக்கலாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையுமே ஒரு டைம் சம்மரைஸ் பண்ணிக்கோங்க. லெட் வி ஜஸ்ட் டிஸ்கஸ் இட் ஆன் ஃபர்தர் டுமாரோ. ஓகேயா? ஷியோர், ஹோப், ஐ திங்க் ஸோ. இன்னைக்கு நம்மளுக்கான எக்ஸாக்ட் செஷன் கொஞ்சம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேன் ஐ ஹியர் சம் எஸ்? எஸ் எஸ் எஸ். Of course. அப்படி இல்லைனாலும் kindly just one more time from the recordings திருப்பியும் நீங்க ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. and surely we just make it ஒரு full program and full ஒரு ப்ராஜெக்டை நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன்.
Okay. Yeah. Thank you, dear friends, and see you tomorrow. Thank you, Kadresan. Thank you. Oh, thank you a lot. Thank you. ஓகே, நம்மளுக்கு இங்க எக்ஸாக்டா கான்செப்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கான்செப்டை நல்லா பேஸ்டான கான்செப்ட்ஸை நீங்க ஸ்ட்ராங் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் எந்த அல்காரதம் எந்த இடத்துல போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா டேட்டா என்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல எல்லாத்தையுமே வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். விச் இஸ் கேட்டகரி டேட்டாஸ் எப்படி இருக்கு, நியூமரிக்கல் டேட்டாஸ் எப்படி இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது, எது எடுத்துக்கணும், எது எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அஃப்கோர்ஸ் அதை வச்சு தான் ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்ம போவோம். ஓகே, யா, தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சூப்பர்.